வணக்கம்டா மாப்ள. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், ஜிடி ஒய் சிட்டி டெஃபினேட்டிவ் எடிஷன் அப்படின்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், பிசிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. ஸோ அந்த பிசிக்கு வந்த கேம் வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கேம் பிளே வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து நல்லா இருக்கா, இல்லைனா மொக்கையாக இருக்கா, இல்லை ஆண்ட்ராய்டில் ஏமாற்றிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த கேமோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபாங்க. உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரொம்ப சீப்பாகவும் டவுன்லோட் பண்ணலாம். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே ரிவ்யூக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், சும்மா ஃபஸ்ட்டு ஒரு 2 மிஷின் ஆடலாம். இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போமே. ஓகே, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஃபிக்ஸு. உங்களுக்கே தெரியும் ஜிடிஏ ஒய் சிட்டி வந்து நார்மல் ஒய் சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒய் சிட்டி பாருங்கள் எப்படி பல்லன்னு சொல்லிட்டு தகன்னு சொல்லிட்டு அப்படியே மின்னுது. ஓகே கைஸ், ஐயோன்னு இதை சொல்ல பாருன்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இன்னும் நீங்கள் லைக் பண்ணனா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. அப்படி ஷேர் பண்ணனா ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த கேம் வந்து உங்கள் ஃபோனில் ஒர்க் ஆகாது. இப்போ நான் சாபம் விட்றேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டக்குன்னு வந்து நம்ம ஒரு 2 மிஷின் ஆடுவோம். இப்போ ஸ்கூட்டி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த நம்ம ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். டே இந்த கழுவி பாருங்களா பயப்படுது. ஸ்கூட்டிலேருந்து கீழே விழுந்த நானே பயப்படல. ரோட்ல போற கிளவி ஆக்ஷன் கொடுக்குது. ஆக்ஷனு நாங்களே ஒரு ஆக்ஷன் கொடுக்கல. சரி, ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வந்து உள்ள போவோம். எஸ்கூஸ் மீ, உள்ள யார் இருக்கீங்க? அது வாக் த்ரூ த ஃப்ரண்ட் டோர் ஆஃப் த ஓஷன் வேலி. ஓகே, இதெல்லாம் தெரியும். அதாங்க சேவ் அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. டேய் இந்த கேம்லாம் நாங்கள் ரிலீஸ் ஆக போதே ஆட்டோம்டா, எங்ககிட்ட இன்ட்ரோடக்ஷனு. ஓகே, ஓல்டு ஃப்ரெண்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினு. ஸ்கிப் பண்ணுறா கட்சின்னு. இதெல்லாம் எவன்டா பார்த்துட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு மிஷின் தான் இங்கே வரும். ஃபஸ்ட்டு மிஷின் வந்து இந்த மிஷின் கப்பல் மிஷின் தான். நான் கப்பலில் போயிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரணுமே. ஆமாம், அதான் வந்து ஃபஸ்ட்டு மிஷினு. ஓகே, ஸோ இதில் இந்த கேமில் இன்னொரு லக் என்னன்னா, நீங்கள் சீட்ஸ் போடலாம். என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அசசிபிலிட்டி போனீங்கன்னா என்டர் சீட் கோட் இருக்கா. கெட்டு தேர் வெரி ஃபாஸ்ட்னா ஒரு கார் வரும் தானே. கெட்டு தேர் வெரி ஃபாஸ்ட். ஓகே, கெட் தேர் வெரி ஃபாஸ்ட். என்னடா சீட் வரல? ஒருவேளை கெட்டு தேர் ஃபாஸ்ட்டா ஒரு கார் ஸ்பீடாக போவாங்க. இருங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கெட் தேர் ஃபாஸ்ட்னு மட்டும் போடுவோம். கெட்டு தேரு வெறுமா ஃபாஸ்ட்டு. ஓகே, கெட்டு தேர் ஃபாஸ்ட்னு போட்டாச்சு. இப்போ கார் வருதான்னு செக் பண்ணலாம். வந்துருச்சு. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட், இந்த கார் தான். இது பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அம்பாசிடர் கார் மாதிரி இருக்கும். ஸ்பீடு செம்மையாக ஒரு F1 கார் மாதிரி போவோம். இப்போ பாருங்கள் ஸ்பீடை மட்டும். எங்கள் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பளிச்சுன்னு பளன்னு இருக்கு. ஏன்டா இப்போ இடிச்சு ஓட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு கண்ட்ரோல் வரல, அதான் உண்மை. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு கேம் ஆடும்போது உடனேலாம் கண்ட்ரோல் செட் ஆகிடாது. அதனால தான் கொஞ்சம் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரு, ஐயோ போலீஸ்காரில் இடிக்கக்கூடாதுன்னு நினச்ச கரெக்டாக இடிச்சு போட்டாங்களே. இப்போ போலீஸ் வேற துரத்திட்டு வருவாங்க. ஏன்டா வண்டி இடிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க தெரியாமல் இடிச்சிட்டேன்னா இது ஆக்சிடென்ட்லாம் வாழ்க்கையில் நடக்க தானே செய்யும். இவங்க பாருங்க, இவன் கூட தான் இப்போ வந்து என்ன இடிச்சுட்டு போனான். இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா? எல்லாம் பார்த்தா எப்படா இருக்கு உங்களுக்குலாம்? எனக்கு என்கிட்டயே ஒம்பு பொண்ணுன்னு வராங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து த பார்ட்டி. ஆமாங்க, இது வந்து அந்த ஃபிஷ்ஷுன்ட்ட பாருங்க, ஷிப்பு. அடோ பாவி, ஷிப்பையே ஃபிஷ்ஷுன்றோமே. போக போக நம்ம வளர்ற வாயில என்னென்ன சொல்ல போகிறோன்னு தெரியலையே. போகிற போக பார்த்தா லைட்டாக பயமாக தான்டா இருக்குது. முதல்ல வாயில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்டா. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டக்குன்னு வந்து அந்த ஷிப்புக்கு போனோம். நல்ல வேலை, ஷிப்புன்னு கரெக்டாக சொல்லிட்டேன். சீக்கிரம்டா. என்ன வண்டி தெரியும்ல இது? போலீஸ்காரா ஓரம்படா லேடி. இங்கே பாருங்க, ஏங்க நானே ரோட்டில் தாங்க வண்டி ஓட்டினேன். அந்த பொண்ணு பார்த்தீங்களா குதிக்கிறேன்றப்பில் அதுவாக வந்து தலையை விட்டு செத்துச்சுங்க. நான் எதாவது பண்ணேண்ணா நீங்களே சொல்லுங்களேன். நான் எவ்வளோ டீசெண்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் என் மேலே தான் வந்து ஃபைல் போடுறாங்க, கேஸ் போடுறாங்க. நான் வந்து வண்டி ஏற்றிட்டேன்ட்டு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே, இப்போ தலைவன் கோட் சூட்லாம் போட்டு ஆளே ஸ்டைலாக வருவாப்பில். இப்போ சைடில் ஒருத்தன் வந்து நைஸ் பைக் அப்படின்னு வருவான். பாவங்க, புதுசாக ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கியிருக்கான். அவன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். டே தம்பி, அது உன் பைக் இல்லை, நீ கடைக்கு போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வா
அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியை எடுத்துட்டு ஸ்டைலாக போகிறேன். அவன் தெரிஞ்சு புது பைக் வாங்கியிருக்கோமே ஏதோ மாலை போடலான்னு சொல்லிட்டு கடையில் போய் மாலை வாங்க போகிறான். கேப்பில் நான் மாட்டே போட்டோம். இதெல்லாம் ஒரு பழப்ப போலீஸோட தொத்தனே சார் சார் இருந்து சார் 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 இரு சார் அது ஏன் பைக் சார் அது அவன் என்கிட்ட திருடினான் சார் நான் அவன்கிட்ட திருடுறேன் சார் இதான் சார் நடந்துச்சு இது உண்மை உண்மை சார் டேய் வண்டி விட்டுறானா மோனி போலீஸ் வர தொத்துறான் சார் இதுவும் என் வண்டி தான் சார் இது நேற்று வந்து திருடினான் சார் அந்த பைக்கை முந்தா நேற்று திருடினானுங்க என்ன சார் நீங்கள் நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் ஏன் வண்டி சார் இது என்ன மட்டும் துரத்துறீங்க ஓகே சீரட்டாடே சிப்புக்கு போடா சிப்புக்கு எப்போ எப்படியெல்லாம் தப்பிக்க வேண்டியது இருக்குது இந்த ஊருக்குள்ளே ஒரு வண்டியை திருடுனதெல்லாம் குத்தம்னு சொன்னால் ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறதுல என்னடா இது கெத்து இருக்கு வண்டி எடுத்தா திட்டுறாங்க ஒரு கேங்ஸ்டர் தான் பயப்படணும்டா பயப்படணும் நம்மளை பார்த்தா கேங்ஸ்டர் மாதிரியா இருக்கு நீங்களே சொல்லுங்க ஓகே இந்த வண்டி விட்டு இறங்கி எல்லாரும் இந்த வண்டி பிடிக்கல ஏங்க ஆனால் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குங்க சான்ஸே இல்லைங்க வெறித்தனமாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து ஷிப்பு மிஷின் வந்தாச்சுங்க த பார்ட்டி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்து ஒன்று வரோங்க ஒரு பொண்ணு வரும் அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல விடணும் ஓகே இது சீட்டா கார் தானே சீட்டாவா வேற காரா இது என்னது வைல்டு ஸ்டைலு என்னடா பேர் இது வைல்டு ஸ்டைலா அப்படி நான் ஒரு காரை பார்த்ததே இல்லையே ஒரு வேளை ஆண்ட்ராய்டுக்குனால இப்படி மாற்றி விட்டாங்களா அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே அவங்க டக்குன்னு வந்து போய் விட்டுருவோம் டே தம்பிங்களா பார்த்து போங்க வண்டியில் வந்து பெரிய ஆள் பொண்ணுலாம் வருது ஏதாவது ஏடா கூடமா பண்ணி விட்டுறாதீங்க பார்த்து 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 ஆய் போட்டி சரி ஓகே இங்கே வந்து இறக்கி விட்டுரும் ஏமா வண்டி விட்டு இறங்குமா ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு மிஷினை முடிச்சாச்சு நண்பர்களே என்னது சி யூ அரௌண்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை நான் அதை சொல்ல விரும்பலை ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து செகண்ட் மிஷின் மட்டும் ஆடிடலாம் ஓகே கைஸ் ஸோ இப்போ இன்னும் நீங்கள் வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலாம் லைக் பண்ணி விட்ருங்க ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள் நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து இந்த கேம் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க இது நான் ஏமாத்திடுவேனான்ற கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியா இது நான் உங்களை ஏமாத்துவேன் நண்பர்களே இது எப்படி நான் டவுன்லோட் பண்ணேன் சில பேருக்கு லக் இருந்தால் ஃப்ரீ சில பேருக்கு லக் இல்லைனா ஃப்ரீ இந்த என்னடா குழப்பறேன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே இப்போ டக்குன்னு வந்து உள்ளே போயிடலாம் அது பேக்கு ஆலி ப்ரவுல் இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிஷினு ஓகே இதையும் ஆடுவோம் எனக்கு என்ன தெரியல இந்த கேமை திரும்ப ஃபுல்லாக முடிக்கலான்னு கூட ஆசையாக இருக்குது ஏன்னா கிராஃபிக்ஸ் அவ்வளோ மாசாக இருக்குங்க நீங்களே பாருங்களேன் ஜிடி ஒய்சிடி மாதிரி இல்லை ஒய்சிடி மாதிரி தான் இருக்குது நான் அப்படி எந்த மீனிங்கில் சொல்லுவேன்னா நார்மல் ஒய்சிடி அந்த காலத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு பட் இந்த காலத்துக்கு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாகவே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி டம்மி கிராஃபிக்ஸ் அதாவது இந்த காலத்துக்கு கொஞ்சம் நல்ல கேம் தான் பட் இந்த காலத்துக்கு கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு பட் இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போக்கிருச்சுங்க இந்த வண்டி பத்திக்கிச்சுடா ஏன்னா இது வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து வர சிற வரையில அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம் ஏங்க ஃபர்ஸ்ட்லாம் புகை வரும் அதுக்கப்புறமா கருப்பு புகை வரும் அதுக்கப்புறமா நான் வண்டி வெடியும் இதில் நான் டேரெக்டாகவே வண்டி வெடியுது இந்த விஷயத்தில் இந்த கேமில் நான் அப்போஸ் பண்ணுறாங்க இந்த விஷயத்த என்னங்க இதெல்லாம் இது தப்புங்க இதெல்லாம் ஓகே எவனா கிழவன் வண்டி எடுக்கும் கிழவன் தான் நம்மளுக்கு பலியாடு கிழவனவன் கிழவன் டே தம்பிகளா உங்களுக்குலாம் எதுக்குடா வண்டி போடா போயிட்டு பேராம்பேத்தியா பாருங்கடா வண்டி ஓட்ட வந்துட்டாங்க உங்களை மாதிரி கிழவனுங்களாம் வண்டி ஓட்டினா என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்னடா பண்ணுறது சொல்கிறா கண்ட்ரி ஃப்ரூட் ஆஃப் த நான்சென்ஸ் ஆஃப் த இடியாட்டிக் நெஞ்சாய் என்னடா கண்ணு தெரியாமல் வண்டி ஓட்டுறீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்து இந்த எல்லோ கலர் மார்க்குக்கு போனோமா போயிடுவோம் சீக்கிரம் இந்த மிஷினில் தான் அந்த லான்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும் ஆமாங்க லான்ஸ் வருவான் சின்ன வயசுலலாம் புரளி கலப்புவானுங்க லான்ஸ் வந்து உன் அண்ணன்டா லான்ஸ் வந்து உன் தம்பிடான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்கவங்க பேசிப்பாங்க ஆனால் அவன் நம்ம ஃப்ரெண்டான்னு தெரில ஃப்ரெண்டாக கேங்ஸ்டரான்னு தெரில பட் சொல்லுவாங்க என் ஸ்கூலில் லான்ஸ் உன் தம்பிடாவன் இந்த கேமில் உன் அண்ணன்டாவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கடைசியில் அவன் தான் நம்மளுக்கு துரோகமே பண்ணுவான் சரி ஓகே இங்கே பாருங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் என்னடா போக்குற உன்னை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வரான் இந்த கேமில் சீட் பண்ணலாம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது டக்கு டூலு அப்புறம் நட்டர் டூல்னு இருக்குது நட்டர் டூலில் ஒரு கன்று வருங்க அதுக்கு அந்த இது கைதி படத்தில் வந்து சுடுவான் தெரியுமா அந்த மாதிரி சுடலாம் நட்டர் டூல் போட்டு அந்த கன்று எடுக்கிறேன் டேக் த கைதி கன் போட்டு கைதி பிஜிஎம் மாதிரி ஞாபகம் வர மாட்டேங்குது ஐயோ கைதி பிஜிஎம் என்னதுங்க ஐயோ வரமாட்டேங்குது ஞாபகத்துக்கு ஏதோ வரும் மாதம் வருமேங்க சரி பரவாயில்ல விக்ரம் பிஜிஎம் போட்டு விட்டுருவோம்
இருங்க இப்போ திரும்ப 4 பேர் வருவானுங்க. ஸோ இவன் தான் லான்ஸு, நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டான். ஓகே, டடன் டன் டடன் விக்ரம் ஹோ விக்ரம் ஜுகுரு ஜுகுத்தா விக்ரம் ஹிந்தமி ஹோ ஹோஹம் ஹே ஹிந்துமி ஹோஹம். ஓகே வாங்க கன்னை மாற்றுவோம். ஏங்க ஆனால் இந்த கன்று மாத்திர இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அங்கே பாருங்களேன், சர்க்கிள் மாரி போட்டுறாங்க. நீங்கள் மாத்திர கேப்பில் பேக்ரவுண்டும் பாஸ் ஆகிடும். ஸோ உங்களை யாரும் சுடவும் மாட்டாங்க. இது நல்லா இருக்கு, இது சூப்பராக இருக்கு. ஸோ கிராஃபிக்ஸும் சூப்பர், கேம் பிளேயும் சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த கேம் அதுக்குன்னு 1100 அதாவது நம்ம இவங்க கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, ராக் ஸ்டாரு 1100 கொடுத்து வாங்குறது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் ஜிடிஏ கேம் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ளே ஸ்டோரில் கூகுளில் போனீங்கனாலே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டுக்கு. அதுவே நீங்கள் ஆடிட்டு போயிடலாம். பட் நான் இப்போ சொல்கிற மெத்தடில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒர்த்து தாங்க. ஏன்னா நான் அது எவ்வளோக்கு டவுன்லோட் பண்ணேன்னா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணேன். நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணேன். அப்படி இல்லைனா நீங்கள் 100 ரூபாய்க்கு டவுன்லோட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த மிஷினை நான் முடிச்சிடுறேன். சஸ்பெண்டிலே உங்களுக்கு வெறி ஆகணும். சஸ்பெண்டிலே ஐயோ இவன் என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப சஸ்பெண்ட் வைக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு சஸ்பெண்ட் வைப்பேன். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இவன் நம்மளை எங்கேயும் போக சொல்லுவானே கன்று கடை. கன்று கடைக்கு எங்களுக்கு வழி தெரியாதா, இப்படி தானே போனோம், போடுறா வண்டியை. அங்கே போது பாருங்கள் ஃப்ரெண்ட், சீட்டா வண்டி. சரி பரவாயில்ல, இவன் வேறு இந்த வண்டியை விட்டா நான் வரமாட்டேன்னுவான். போலீஸ்காரர் அப்படி இடிச்சேங்க. அவனுங்க வண்டியை வராசுனாலே பிடிக்க வருவாங்க. அப்படி இடித்து இது பண்ணதுக்கே பிடிக்கலையே அவனுங்க. என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகே, டக்குன்னு நம்ம வந்து அப்படியே இந்த ரைட் எடுத்துகிட்டு அந்த பிங்க் கலர் மார்க் போனால் கன் கடை வந்துடும். ஓகே, ஸோ சீக்கிரம் ஸ்கிப் பண்ணி விட்றா. ஸ்கிப் பண்ணுங்கடா. ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் இல்லையா, வந்து காமிக்கிறானுங்க. இங்கே வந்து 8 வகையான கன்று இருக்குது, இங்கே வந்து அந்த வகையான கன்று இருக்குது, இந்த வகையான கன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கானுங்க. அதான் இந்த பிங்க் கலர் மார்க்கரில் போய் நின்னா கன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், இந்த கேம் நான் எத்தனை தடவை முடிச்சிருக்கேன்னு எனக்கே தெரிலங்க. சின்ன வயசுலலாம் இந்த கேமு அந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா கேமு இதெல்லாம் எத்தனை தடவை ஆடி இருக்குன்னு தெரியுமாடா. ஓகே, இது உள்ளே போகலாம் தேவையில்லையா. ஓகே, டேரெக்டாக வந்து டிரைவ் பேக் டு ஹோட்டல்னு காமிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஹோட்டல் போயிடுவோம். போட்டு வருது வேலைக்கு ஐயோட கவுந்துட போதுடா, மிஷின் ஃபெயிலியருண்டா. அப்போ நல்ல வேலைக்கு விடுது வெளியே வருது, மற்றவெல்லாம் ஒதுங்க பத்துங்க. ஏங்க இந்த கேமில் ஒரு டென்ஷனாக தெரியுமா, வண்டியே புகை வந்துடுங்க, நெருப்பு வந்துடும். அப்போ கூட இந்த லான்ஸ் நான் உள்ளே தான் இருப்பேன், செத்தாலும் என் வண்டியில் தான்டா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். அது வந்து செம்ம காமெடியாக இருக்கும். சின்ன வயசில் தான் பண்ணுவேன் வேண்டுனே வந்து. அப்போது ஒரு மாதிரி சைல்டு இல்லை, மிஷின் முடிக்கணும்லாம் பார்க்க மாட்டேன், வேணுனே வண்டி எடுத்து லான்ஸை கொள்றது, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பேன் கிறுக்குத்தனமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லான்ஸ் என்ன சொல்கிறான்னா வந்துட்டு, சரிடா நான் போகிறேன், நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன்டா அப்படின்றான். நான் இதுக்கப்புறம் நானே ஒன்று பார்க்க மாட்டேன், நான் இதுக்கப்புறம் கேமே ஆட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னென்னா இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான். பட் 1100 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கேமை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு மெத்தடை சொல்கிறேன். அந்த மெத்தடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ அந்த மெத்தடுக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த கேம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இந்த ஆப் இருக்கும். ஓகேங்களா, எங்கே அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்டாக இப்போ நான் சொல்கிறேன். வாங்க ப்ளே ஸ்டோர் உள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GTA Vice City டெஃபினேட்டிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய். ஓகேங்களா, 100 பேர் டவுன்லோட் பண்ணி வேறு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க, 100 அப்பாவிய பசங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. GTA Vice Cityன்னு போட்டிங்கன்னா GTA Vice City நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காமிக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னடா நெட்ஃப்ளிக்ஸிட்டே இது வேறு கேம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதுவும் டெஃபினேட்டிவ் எடிஷன் தான். இது நீங்கள் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ண முடியுது பாருங்கள். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க பாருங்கள், GTA Vice City டெஃபினேட்டிவ் எடிஷன். நான் இதில் தான் இப்போ நான் கேம் பிளேவே போட்டேன். ஓகேங்களா, இதில் தான் போட்டேன். இது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த GTA வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு இவங்களும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த கேமை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு லக்கு, அதாவது லக்குன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னா உங்ககிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேமை வந்து ஃப்ரீயாகவே அடிக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனோ இருக்குது பார்த்தீங்களா, அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு நீங்கள் ஆடிக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், அவன்கிட்ட வந்து மாப்பி ப்ளீஸ் மாப்பி நெட்ஃப்ளிக்ஸ் குடுறான்னு சொல்லிட்டு வாங்கி தான் நான் ஃபஸ்ட்டு ஆடினேன். அதுக்கப்புறம் வந்து அவன் சீன் ஓட்டினான், போடா என்னடா சொல்கிறேன் GTA Vice City வந்துச்சான், நான் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு தராமல் விட்டான். ஸோ நானாக பண்ணேன், 100 ருபீஸோ 120 ருபீஸோ தாங்க சப்ஸ்கிரிப்ஷன், அதை போட்டுட்டேன். ஸோ இந்த காலத்தில் நிறைய பேர்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும், உங்கள் வீட்டிலே கண்டிப்பாக இருக்கும்.
அப்படியும் உங்கள் வீட்டில் இல்லைனா உங்கள் கிளாஸ் பசங்க யாராச்சும் வச்சுருப்பாங்க, அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ் யாராவது வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிடுங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு நீங்கள் இந்த கேம் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் ஆடிக்கிட்டே இருக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் முடிகிற வரைக்கும். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி யாருக்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். தயவு செஞ்சு ராக் ஸ்டாரில் போய்ட்டு 1100 rupees டவுன்லோட் பண்ணுறாதீங்க. என்ன மாதிரியே நீங்கள் ஃப்ரீயாக ஆடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நானே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிட்டேன். இதோ கீழே பாருங்கள் கனெக்டிங் டு நெட்ஃப்ளிக்ஸ்னு வந்து பார்த்தீங்களா, ஹூ இஸ் பிளேயிங் பாருங்கள், வசந்த் தமிழ் கேமர் வந்துச்சு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் போட்டு வச்சோன்னே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு கேம் வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இந்த கேம் ஆடலாம். நீங்கள் 1300 ரூபா கொடுத்தாலும் இதே கேமு தான். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனோட ஆடிங்கன்னா இதே கேம் தான். இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற இதுவும் பார்க்கலாம், படமும் பார்க்கலாம், அதில் இருக்க சீரீஸ் பார்க்கலாம், அனிமி பார்க்கலாம். உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ் தான். ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வீடியோ போகணும்னு தோணுச்சு. ஆனால் நான் GTA San Andreas போடும்போதே நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ எப்படி டவுன் பண்ணீங்க, எப்படி டவுன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதே மெத்தட் நீங்கள் டவுன் வச்சுட்டு YCT San Andreas எல்லாமே ஆடிக்கலாம்னு நினைக்கிறேன். YCT மட்டுமா தெரில இது. ஸோ நீங்கள் இந்தமாரி ஃப்ரீயாகவே ஆடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படியும் நான் எனக்கு இதெல்லாம் வேணாண்டா, நான் வந்து காசு ₹1 கூட தர மாட்டேன், இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை, எங்கள் வீட்லேயும் போட மாட்டாங்க, என் ஃப்ரெண்டு யார்ட்டே இல்லை அப்படின்னா ஒரு 10 days இல்லைனா ஒரு 5 days வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூகுளில் விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஒரு 10 to 12 days வெயிட் பண்ணிட்டு கூகுளில் போய்ட்டு GTA Vice City Definite Edition அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே வந்துடும். பட் அதில் வைரஸ் ஏற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்தமாரி வாய்ப்பு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெருசுங்க. இந்த கேமை வந்து ₹100 கொடுக்குறது, அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தா நீங்கள் அந்த லாகின் பண்ணி போட்டால் ஃப்ரீ. இந்த ஆஃபர் கிடைக்கிறதே பெருசு. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இது நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். பாய் ஃப்ரம் மிடிஜி. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய் 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 கைஸ் பாய்.